ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் அன்பு நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த உயிர்த்தெழுந்த நாள் அன்றைக்கும் நீங்கள் எல்லாரும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. நல்லா ஆண்டவர் ஆராதிச்சிங்களா? ஆண்டவர் ஆலயத்தில் போய் ஆராதிக்கும் போதே ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைய ஆத்துமாகாரத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க போறாரு? சங்கீதம் 136 சங்கீதத்தில் 1வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும்? நம்ம சபைக்கு செல்றதே ஆண்டவரை துதிக்கிறதுக்காக தான். துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறீங்களோ, எங்க அவருடைய நாமத்தை துதிக்கிறீங்களோ அவர்கள் நடுவில் நான் வரேன்னு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் நாம் ஆண்டவரை நல்லா துதிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். ஏன் அவரை துதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். அவரை போல ஒரு நல்லவர் ஒருவருமே இல்லை. அதனால தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யாரெல்லாம் அவரை நல்லவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம்னு சொல்லி துதிக்கிறாங்களோ, துதி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது என்று தாவீது சொல்லுகிறார். கிருபை என்றால் என்ன? கிருபை என்றால் தகுதியே இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கிஃப்ட். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை துதிப்பதற்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் தகுதியற்றவர்கள் தான். ஆனால் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையா மாற்றியிருக்கிறார் பார்த்தீங்களா? அதுதான் அவருடைய கிருபை. அப்போ அவரை துதிக்கும் போது அவருடைய கிருபை நமக்கு எந்நாளும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் இப்படியாக சொல்கிறது, give thanks to the Lord for he is good, his love endures forever. அவருடைய கிருபை என்ற வார்த்தைக்கு அன்பு என்கிற பதம் ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பு எந்நாளும் நமக்காக இருக்கிறதாம். இன்றைக்கு மனிதர்களுடைய அன்பை நினைச்சு பாருங்க. அவருடைய அன்பு ஆரம்பத்தில் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறமா அவங்களுடைய அன்பு அப்படியே நிலை மாறி போய் விடுகிறதா இருக்கிறது. ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க மேல வைத்த அன்பு அது எந்நாளும் உள்ளது என்று சொல்லி வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். இன்னொரு வெர்ஷன்ல, give thanks to the Lord for he is good, his faithful love endures forever. அவருடைய உண்மையான அன்பு. நம்ம கூட அவருக்காக நம்ம ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறதே கிடையாது. நம்ம அவர் மேலே வச்சிருக்கிற அன்பு நிலையற்றதாக இருக்கிறது. ஆனால் அவர் உங்கள் மேலே வச்ச அந்த அகாப்பே அன்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே வைத்திருக்கிற அந்த நிலையான அன்பு ஒரு நாளும் அசைக்கப்பட முடியாது. His love is eternal என்று சொல்லி இன்னொரு வெர்ஷனில் கூட பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க, என் மேலே அன்பு காட்டுவதற்கு யாருமே இல்லை, என் மேலே பாசம் காட்டுவதற்கு ஒருத்தருமே இல்லை, என்னை யாரும் புரிந்து கொள்வதே இல்லை என்று கலங்கி தவிக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த உயிர்த்தெழுந்த நாளன்று ஆண்டவரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவரை துதிக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது என்பதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. இன்றைக்கும் நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் மகத்துவமுள்ள அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு எந்நாளும் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்கள் பிரசனம் இந்த நாள் முழுவதும் கூட இருந்து பாதுகாக்கட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் எங்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. இன்றைக்கு உம்முடைய கிருபை எந்நாளும் இந்த பிள்ளைகளோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய கிருபை உங்க மேல இன்றைக்கும் உள்ளது. அவருடைய அன்பு உங்க மேல எப்பொழுதும் இருக்கிறது. ஆகவே கலங்காமல் சந்தோஷமாயிருங்கள். God bless you. Have a blessed day. Amen.